சென்னையில் கணவரை பிரிந்து வாழ்ந்த பெண் காவல் உதவி ஆய்வாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சக ஆண் நண்பருக்கு வீடியோ கால் செய்துவிட்டு விபரீத முடிவு எடுத்ததன் பின்னணி என்ன? சென்னை அம்பத்தூர் காவல் நிலையத்தில் சட்ட ஒழுங்கு பிரிவில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தவர் அந்தோணி மாதா. விருதுநகரைச் சேர்ந்த இவர் தமிழ்நாடு காவல்துறையில் கடந்த 2021ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்துள்ளார். அந்தோணி மாதாவுக்கு யோவன் என்பவருடன் திருமணமாகி 10 மற்றும் 8 வயதில் 2 மகன்கள் உள்ளனர். உதவி ஆய்வாளராக பணியில் சேர்ந்த பின்னர் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விரிசல் விழுந்துள்ளது. விழுந்த விரிசலை சரி செய்ய முடியாது என்ற மனநிலைக்கு சென்ற யோவான் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு மனைவியை பிரிந்து சென்றுள்ளார். இதனையடுத்து காவல் உதவி ஆய்வாளர் அம்பத்தூரில் தனது 2 மகன்களுடன் தனியாக வாடகை வீடு எடுத்து தங்கியிருந்தார். இதனிடையே மீஞ்சூர் சட்ட ஒழுங்கு பிரிவில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவருடன் அந்தோணி மாதா பழகி வந்துள்ளார். இருவரும் ஒரே பேட்சைச் சேர்ந்தவர்கள் என்பதால் மிகவும் நெருக்கம் காட்டியுள்ளனர். இந்நிலையில் சனிக்கிழமை இரவில் வழக்கமான காவல் நிலைய பணிகளை முடித்துவிட்டு அந்தோணி மாதா தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு சமைத்து இரவு உணவு அருந்திய பிறகு தனது நண்பரான எஸ்ஐக்கு போனில் வீடியோ கால் செய்துள்ளார். சிறிது நேரம் குறித்து இருவரும் பேசிக் கொண்டிருந்த நிலையில் முக்கிய விஷயம் குறித்து நேரில் விவாதிக்க வேண்டும் என்று அவரை தனது வீட்டிற்கு அழைத்துள்ளார். அதற்கு தன்னால் உடனே வர முடியாது என்று ஆண் எஸ்ஐ தெரிவித்துள்ளார். அதை ஏற்க மறுத்த அந்தோணி மாதா உடனே நேரில் வர வேண்டும் என்று வற்புறுத்தியுள்ளார். தொடர்ந்து அவரின் ஆண் நண்பரோ நோ என்று சொன்னதால் அந்தோணி மாதா கடும் ஆத்திரம் கொண்டுள்ளார். ஒரு கட்டத்தில் உடனடியாக நீ வராவிட்டால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டியுள்ளார். வீடியோ காலிலேயே தற்கொலை செய்து கொள்ளும் நோக்கில் புடவையை எடுத்துள்ளார். பின்னர் அழைப்பை துண்டித்துவிட்டு தூக்கில் தொங்கியதாக கூறப்படுகிறது. உடனே பதறியடித்துக் கொண்டு அவரின் ஆண் நண்பர் அம்பத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் கதவை உடைத்துக் கொண்டு எஸ்ஐ வீட்டிற்குள் நுழைந்துள்ளனர். அங்கு படுக்கையறையில் தூக்கில் தொங்கியபடி அந்தோணி மாதா அசைவின்றி கிடந்துள்ளார். தொடர்ந்து அவரை மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு போலீசார் கொண்டு சென்றுள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதை உறுதி செய்தனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்தோணி மாதா பயன்படுத்திய செல்போனை பறிமுதல் செய்துள்ளனர். அதன் மூலம் உதவி ஆய்வாளரான அவரின் ஆண் நண்பர் உடனான தொடர்பு, இருவருக்கும் இடையிலான நெருக்கம் உள்ளிட்டவை குறித்து விசாரித்து வருகின்றனர். ஆண் நண்பர் உடனான பழக்கம்தான் தற்கொலைக்கு காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கணவனை பிரிந்து தனது 2 மகன்களுடன் தனியாக வாழ்ந்து வந்த பெண் காவல் உதவி ஆய்வாளர் திடீரென தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அம்பத்தூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே தந்தை விட்டு சென்ற நிலையில் தாயும் தனது உயிரை மாய்த்து கொண்டதால் 2 குழந்தைகள் நிர்கதியாகியுள்ளனர். இதனால் அவர்களின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகியுள்ளது.